ஒரு அன்பு இருந்தா தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ளேயா இருக்கட்டும், தாய் பிள்ளையா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், அம்மா குழந்தையா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு இருந்தா தான் அந்த அந்த ரிலேஷன்ஷிப்னே வச்சுக்கலாமே. அந்த இது வந்துட்டு நல்லபடியா போகும். அதுக்கான ஒரு பாசம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஏன்டா நம்மளுக்கு மட்டும் காதல் வந்துட்டு சக்சஸே ஆக மாட்டேங்குது. நம்மள பார்த்தாலே ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். இந்த வருடம் எந்தெந்த எந்த ஐ மீன் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா பார்த்து சொல்ல தான் போறோம். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து காதல் கைகூடும்? இதெல்லாம் நியாயமா? இப்ப மத்தவங்கலாம் கோவிச்சுப்பாங்களே! எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா விதமான காதலுக்கான திருமணம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல பொதுவா என்னன்னா, 2026ல வந்து நெறைய பேருக்கு காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. கலப்பு திருமணங்கள் நெறைய நடக்கிறதுக்கான குடுப்பினை இந்த வருடத்துல உண்டு. சூப்பர். அதுல நெறைய பேருக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதாவது நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா எங்க வீட்ல ஒத்துப்பாங்களான்னு தெரியலன்னு பயந்துட்டு இருந்தவங்க கூட போய் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு சக்சஸ் பண்ணி கொண்டு போற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இந்த வட்டம் 12 ராசிக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம்.